அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, நாங்கள் அவங்களை மொத்தமாக காலி பண்ணிட்டோம், எங்களை சுடக்கூட அங்கே ஆள் யாருமே இல்லைன்னு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அவர் அப்படி பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் ஈரானோட மிசைல் வந்து அமெரிக்காவோட F-35 விமானத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஓட்டையே போட்டிருக்கு. இது ஏதோ பொய்யான செய்தி இல்லை, இதனை மேற்குலக மீடியாக்களே ஒபிஷியலான செய்தியெல்லாம் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு சொன்னது அனைத்துமே பொய் என்பது இப்படி இந்த F-35 ஃபைட்டர் ஜெட் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியதிலிருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மத்திய ஈரான் பகுதியில் வச்சு தான் அமெரிக்காவோட F-35 ஃபைட்டர் ஜெட் தாக்கப்பட்டிருக்கு. இது எப்படி நடந்துச்சு, அமெரிக்காவுக்கு இதனால் என்ன ஆபத்து வரப்போகுது, இதனைத்தையும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, ஈரான் தரப்பில் இருந்த அதிகாரப்பூர்வமாக என்னதான் சொன்னாங்க என்பதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இந்த சம்பவம் நடந்த உடனேயே ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர கல்பட, அதாவது IRGC தரப்புலேருந்து ஒரு அதிரடியான அறிக்கையானது ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க சொன்ன முதல் விஷயம் என்னென்னா, அதிகாலை 2:50 மணி அளவில் மத்திய ஈரானோட வான்பரப்புக்கு அமெரிக்காவோட F-35 போர் விமானமானது வந்திருக்கு. எங்களோட அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வான் பாதுகாப்பு அமைப்பை வச்சு துல்லியமாக தாக்கிட்டோம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு வீடியோ ஆதாரத்தையும் ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அது ஒரு இன்ஃப்ராரெட் ட்ராக்கிங் சிஸ்டம் மூலமாக எடுக்கப்பட்ட வீடியோ. அந்த வீடியோவில் அந்த விமானத்தை ஒரு மிசைல் துரத்திக்கிட்டு போய் அதோட இடது பக்கத்தில் பலமாக மோதுறது தெளிவாக தெரியுது. மோதின அந்த நேரத்தில் அந்த வேகத்தில் இன்ஜின் பக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு திரவம் லீக் ஆகுறதையும் அந்த வீடியோவில் கடைசி பிரைமில் காட்டியிருக்காங்க. ஈரான் தரப்புலேருந்து இன்னும் ஒரு பெரிய குண்டையும் தூக்கி போட்டிருக்காங்க. இந்த ஒரு விமானம் மட்டும் இல்லை, அன்னைக்கு நைட் மட்டுமே கிட்டத்தட்ட 125 அமெரிக்க மற்றும் இஸ்ரேலோட ட்ரோன்களை நாங்கள் தடுத்து அழிச்சிருக்கோம்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டையே ஈரான் தரப்புலேருந்து கொடுத்துருக்கிறார்கள். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஈரான் சொல்கிறது உண்மையா, அவங்க எப்போவுமே இப்படித்தானே பெருமையாக சொல்வாங்கன்னு. ஆனால் இந்த முறை அவங்க வெளியிட்ட வீடியோவை ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆகாளர்கள் செக் பண்ணி பார்த்தப்போ அதில் இருக்கிற பிசிக்ஸ் ரொம்ப ரியலாக இருந்திருக்கு. இது ஏதோ கம்ப்யூட்டரில் செஞ்ச கிராபிக் மாதிரி தெரியலன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால், எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் எங்களுடைய வான் எல்லைக்கு வந்தால் உங்களோட அதிநவீனமான பயிற்சியட்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை விட மாட்டோம், அதனை சுக்குநூறாக உடைப்போம் என்ற மெசேஜை தான் இப்போ ஈரான் தரப்பில் இருந்து இந்த தாக்குதல் மூலமாக உலகத்துக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் அமெரிக்காவோட ரியாக்ஷன் தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. ஏனெண்டா ஒரு பக்கம் அவங்களுடைய இராணுவ தரப்புலேருந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க, இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட தலைவர்கள் வேறு ஏதோ உலகத்தில் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. முதல்ல அமெரிக்காவோட செங்கோம் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க என்பதை பார்ப்போம். அமெரிக்காவோட, அதாவது இந்த செங்கோமினுடைய செய்தி தொடர்பாளர் கேப்டன் டீம் காக்கின்ஸ் அவர்கள், ஆமாம், எங்களோட F-35 விமானம் ஒன்று ஈரானோட வான்பரப்பில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடுச்சு, பைலட் இப்போ ஸ்டேபிளாக இருக்கார் அப்படின்னு ரொம்ப மலுப்பிலான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய முரண்பாடும் இருக்கு. அந்த விமானம் எங்கே தரையிறங்கி இருக்கு, எங்கே டேமேஜ் ஆச்சு, இதனால் அடிபட்டுச்சுது, இந்த கேள்விகளுக்கு அவங்கக்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. முக்கியமாக அந்த பைலட் நலமாக இருக்காருன்னு சொல்லாமல் ஸ்டேபிளாக இருக்காருன்னு சொன்னது தான் பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. ஏனெண்டா மிலிட்டரியை பொறுத்தவரை ஒருத்தர் பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடி மீண்டு வந்தால் மட்டும்தான் ஸ்டேபிள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதுவே இப்போ செங்காம் தரப்புலேருந்து ஸ்டேபிள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதில் இருந்து அந்த F-35 ஃபைட்டர் ஜெட்டினுடைய விமானிக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு என்பது தெளிவாக தெரியுது. இதை விட பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா, இந்த சம்பவம் நடந்த அதே அன்னைக்கு காலையில் தான் அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளராக இருக்கிற பீட்டர் கெட்செட் அவர்கள் பிரஸ் மீட்டு வச்சிருக்கார். அதில் பேசியிருக்கார். அவர் அதில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் மொத்தமாக அழிச்சிட்டோம், இனிமேல் அங்கே எதுவுமே இல்லையான்னு ரொம்ப கெத்தாக சொல்லியிருந்தார். ஆனால் உண்மை என்னென்னா, அவர் அப்படி பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் தான் அவங்களுடைய அமெரிக்காவோட விமானத்தை ஈரான் அடித்து இறக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மதியம் அமெரிக்காவோட பிரசிடெண்டாக இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகையில் ஜப்பானோட பிரதமரோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஈரான்கிட்ட இப்போ நேவி இல்லை, ஏர் பர்சன் இல்லை, ஏன் எங்களை சுடக்கூட அங்கே எந்த ஒரு ஆளுமே இல்லை, அதாவது நோபடி ஈவன் ஷூட்டிங் அட் அஸ் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னார். ஆனால் அவர் பேசி முடித்த அடுத்த சில நிமிஷத்திலேயே CNN செய்தி நிறுவனம் தரப்பில் இருந்து அமெரிக்காவோட F-35 விமானம் சுடப்பட்டு தரையிறக்கப்பட்டிருக்கின்ற நியூஸை பிரேக்கிங் நியூஸாக போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டில் இவ்வளோ பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நாட்டோட அதிபருக்கே தெரியாமல் அவங்க போர் விமானம் அடிப்படுமா?
இல்லை தெரிஞ்சு மறைக்க பார்க்குறாங்களா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஈரானோட பவர் அனைத்துமே காலி ஆயிடுச்சுன்னு அமெரிக்கா உலகத்துக்கு சொன்ன போய் ஒரே ஒரு 135 ஃபைட்டர் ஜெட்டை ஈரான் சுட்டதில் இருந்து உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. அதாவது அமெரிக்கா சொன்னது பொய் என்பது உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. இப்போ எல்லாருடைய மனசுலேயும் ஒரே ஒரு கேள்வி தான் எழும்பும். உலகத்தையே மிரட்டுற வேறாருக்கு தெரியாத ஸ்டேல் தொழில்நுட்பம் கொண்ட இந்த F-35 ஃபைட்டர் ஜெட்டை ஈரான் இப்படி துல்லியமாக கணிச்சு அடித்தாங்க. இதற்கு பின்னாடி ஒரு பெரிய டெக்னிக்கல் கேம் இருக்குன்னு நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. வழக்கமாக ஒரு விமானத்தை சுடணும்னா தரையில் இருக்கிற வான் பாதுகாப்பு அமைப்பு, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கிற ரேடார் சிக்னலை வானத்துக்கு அனுப்பும். அந்த சிக்னல் விமானத்தில் பார்த்து திரும்பி வரும்போது ஓகே அங்கே தான் விமானம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி மிசைகளை லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த F-35 இருக்கிற பெரக்கூடா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அந்த ரேடார் சிக்னலை கண்டுபிடிச்சு அதை ஜாம் பண்ணிடும், இல்லைனா திசை திருப்பிடும். இதனால தான் F-35 ஃபைட்டர் ஜெட் கண்ணுக்கு தெரியாத விமானம்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே தான் ஈரான் புத்திசாலித்தனமாக பெரிய ஒரு செக்கியை வச்சுருக்காங்க. ஈரான் ரேடார் சிக்னலை அனுப்பவே இல்லை, அதுக்கு பதிலாக பேசிவ் சென்சார் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு திருடன் இருட்டில் வரும்போது நாம் டோர்ச் லைட்டை அடித்தா அதனை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிடும் நாம் அவனை பார்த்துட்டோம்னு. ஆனால் நாம் டார்ச்சை அடிக்காமல் அவன் கையில் இருக்கிற சீக்ரெட் நெருப்பை வச்சு இல்லை அவனோட உடல் சூட்டை வச்சோ அவனை நோட்டம் விடுறதுக்கு பேர் தான் இந்த பேசிவ் முறை. ஈரான் பயன்படுத்தின மிசைல்கள் விமானத்தில் இருந்து வர்ற இன்ஃப்ராரெட், அதாவது அந்த பயங்கரமான வெப்பத்தை மட்டும் வச்சு பின்தொடரும். இதில் இருக்கிற ஆபத்து என்னென்னா, மிசைல்கள் தன்னை நோக்கி வருகிறது என்பதுக்கான எச்சரிக்கை அந்த விமானிக்கு தெரியவே தெரியாது. சத்தமே இல்லாமல் டப்புன்னு அடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஈரான்கிட்ட பவர் 373 அப்படிங்கிற ஒரு பயங்கரமான நடமாடும் மிசைல் ஏவுதளம் இருக்குது. இது ஒரு இடத்துல நிலையாக நிற்காது, ஒரு லாரியில் வச்சு எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். அமெரிக்கா மேலே இருந்து குண்டு போட்டு எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அடிச்சிட்டோம்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த மாதிரி லாரியில் சுற்றுற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதனை முழுமையாக அளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அமெரிக்கா இந்த இடத்துல தான் கோட்டை விட்டுருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. சுருக்கமாக சொல்லப்போனால் அமெரிக்காவோட F-35 ஃபைட்டர் ஜெட் ரேடாரில் இருந்து தப்பிக்கத்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரி வெப்பத்தை வச்சு தாக்குற ஏவுகணைகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அதுக்கு ரொம்பவே கஷ்டம். $100 மில்லியன் மதிப்பில் ஒரு பிரமாண்டமான விமானத்தை ரொம்ப குறைவான செலவில் செஞ்ச ஒரு மிசைல் மூலமாக ஈரானோட ஓட்டை போட்டு நாங்களும் டெக்னாலஜியில் குறைஞ்சவங்க இல்லையான்னு இப்போ உலகத்துக்கு நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவோட நெருங்கிய நண்பர்களான UK, பிரான்ஸ் கூட இது எங்களுடைய போர் இல்லை, நாங்கள் வரலைன்னு கைவிரிச்சிட்டாங்க. இதனால் உலகத்தில் எண்ணெயோட விலை எகிரிக்கிட்டு இருக்குது. மொத்தத்தில் அமெரிக்கா நினைச்ச மாதிரி இந்த போர் சுலபாவாக முடிய போகிறது இல்லை என்பது தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட F-35 ஃபைட்டர் ஜெட் இப்போ தான் வரலாற்று முதல் தடவை அடி வாங்கி இருக்கு. இப்போ முதல் தடவையாக அடி வாங்கி இருக்கிறபடியால் இனி அமெரிக்காவோட இந்த F-35 ஃபைட்டர் ஜெட்டுக்கான கேள்வியானது உலக நாடுகள் மத்தியில் குறிய ஆரம்பிக்கும். இதனை விருப்பத்தோடு யாருமே இனி வாங்க முன்வர மாட்டார்கள். இவ்வளவு நாளுமே ரேடாரால் கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லித்தான் இதனை விட்டு வந்தார்கள். ஆனால் இப்போ ஈரானை இதனை சுட்டி இருக்கிறார்கள் என்றால் இனி உலக நாடுகள் இதன் மீது வைத்த ஆர்வத்தை குறைக்க ஆரம்பிப்பார்கள். ஆகவே இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அமெரிக்கா சொன்ன மாதிரி ஈரானை அமெரிக்காவில் மொத்தமாக முடக்க முடியுமா, இல்லை ஈரான் இன்னும் நிறைய அதிர்ச்சிகளை உலக நாடுகளுக்கு கொடுப்பாங்களா, சீக்கிரம் இந்த போரில் முடிவு வருமா, இல்லை இன்னும் பெருசாக இந்த போரானது மிக பெருசாக வெடிக்குமா, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அமெரிக்காவோட F-35 ஃபைட்டர் ஜெட்டானது ஈரானால் அடிக்கப்பட்டிருப்பது அமெரிக்காவுக்கு வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக மாறி இருக்கு என்பதுதான் உண்மை. இந்த போர் எவ்வளவு நாளைக்கு நீடிக்குதோ அவ்வளவுக்கு அமெரிக்கா நிறைய இழப்புகளை சந்திப்பார்கள். அது பொருள் சேதங்கள் மட்டுமில்லை, அமெரிக்காவோட அதிநவீனமான ஆயுதங்கள் இனி பயனற்றது என்ற ஒரு உண்மையை உலக நாடுகள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். இது அமெரிக்காவோட ஆயுத விற்பனைக்கு மிகப்பெரிய ஒரு பேக்ஃபயராக மாறும் என்பதுதான் உண்மை. ஆகவே நிறைய பொருள் சேதங்கள், உயிர் சேதங்கள், இப்படி தங்களுடைய ஆயுத விற்பனையில் பின்னடைவுகள், இப்படி நிறைய இழப்புகளை இந்த போரானது நீடிப்பதால் அமெரிக்காவுக்கு ஏற்படும். ஆகவே அமெரிக்கா இந்த போரை கூடி சீக்கிரம் முடிக்கிறது தான் அமெரிக்காவுக்கு நல்லது. அப்படி இல்லாட்டி இன்னுமே அதிகமான இழப்புகளை அனுபவிப்பார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.